3 தினங்களுக்கு முன்னால் நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் சுவாதி என்கிற ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அறிந்து ஏற்கனவே நான் இது குறித்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக மீண்டும் 2வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இந்த குறுகிய காலத்திற்குள்ளே தொடர்ந்து சென்னை மாநகரத்தில் கூலிப்படையினரால் நடத்தப்படக்கூடிய கொலைகள் குறித்து ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ஆளுநர் உரையின் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்தில் பங்கேற்று நான் உரையாற்றுகிற போது கூலிப்படையினுடைய அட்டகாசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஐஜி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன பணி செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். அதற்கு சட்டமன்றத்தில் எனக்கு அளித்த பதில் என்னவென்று கேட்டால், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்ற ஒரு தவறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சரே பதிவு செய்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. நேற்றைய தினம் சிபிஐ டைரக்டராக இருக்கக்கூடிய ஆர்கே ராகவன் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்றை தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் சுவாதி கொலை சென்னை மாநகர போலீஸுக்கும் ரயில்வே போலீஸுக்கும் வெட்கக்கேடானது. சென்னை போலீஸ் மீது படிந்திருக்கக்கூடிய இந்த கரையை துடைக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 2013 அன்று பெண்களுக்குரிய பாதுகாப்பு சட்டம் 13 அம்ச சட்டங்களை திட்டங்களை வைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அது செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மே மாதம் பதவியேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்றுக்கொண்ட அதே மாதம் மே 30ஆம் தேதி எழும்பூர் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ரோஹிணி கை கால் கட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 5ஆம் தேதி சூளைமேட்டு வழக்கறிஞர் முருகன் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 7ஆம் தேதி ஆர்டிஏ செயல்பாட்டாளர் பாஸ்மால் ஜெயின் சூளை அருகிலே கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 14ஆம் தேதி குரம்பேட்டை கிருஷ்ணவேணி கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 16ஆம் தேதி புழல் காவலங்கரை வழக்கறிஞர் அகில்நாத் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 19ஆம் தேதி நகைக்காக பூந்தமல்லி பகுதியிலே தேன்மொழியும் அவருடைய மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி வியாசர்பாடியிலே வழக்கறிஞர் ரவி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தான் ஜூன் 25ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஐடியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாதி என்கிற இந்த பெண்ணும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இது கொலை மாநகரமாக மாறிக்கொண்டு வந்திருப்பது உள்ளபடியே வீதியிலே வெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை உடனடியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை
தங்களை முழு அளவில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், அதை தான் சொல்ல பட்டியலே படித்தேனப்போ. சரி, இப்போ சுவாதியோட அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தன்னுடைய மகளை இழந்ததை விட இது போன்ற ஒரு கொடுமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடாது, இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோடு சொன்னது என்னுடைய மனதை உலுக்கி இருக்குது.